இன்னைக்கு Thursday பாபாவோட பிளெஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில பழைய காலத்துக்கு போய், அதாவது கடந்த காலத்துக்கு போய் எதையும் நடந்து முடிஞ்ச விஷயத்த மாத்தி வைக்கவே முடியாது. அதனால அந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு இப்ப புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது வாழ்க்கைக்கு, புது பிசினஸ்க்கு, ஒரு புது வேலைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான எண்டிங்கை உங்களால கொடுக்க முடியும். அதனால பழச நீங்க எப்போ மன்னிச்சு தள்ளி விடுறீங்களோ, புதுசுல நடக்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் இந்த இடத்துல உங்களுக்கு பாபா அருளோட நடக்க போகுது. அதே மாதிரி சில இடங்கள்ல நீங்க பேச போறப்போ எவ்வளவு தேவையோ அந்த வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணி லிமிட்டடா பேசுங்க. அந்த தேவையை மீறி நம்ம அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு பேசுறப்ப நீங்க தவறான வார்த்தைகளை விடுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அந்த இடத்துல உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை மைண்ட்ல வச்சுட்டு எந்த இடத்துல எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பேசுங்க. உங்களுக்கு பாபாவோட அருள் எப்பவுமே இருக்கு. ஓம் சாய்ராம்.